வணக்கம். நான் ருத்ரநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் சார்ந்த விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அரசியலில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த எந்த கட்சியில் பயணித்தாலும் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்துக் கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற இவர்களும் ஒரு டிமாண்ட் எதிர்பார்ப்பு எப்பவுமே இவர் தன்னகத்தை கொண்டுள்ள அரசியல்வாதி மற்றும் தமிழக அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி தமிழக அரசியல்வாதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அக்டோபர் 21, 1975 வருடம் அவர் ராமேஸ்வரம்பட்டி அப்படிங்கிற கரூரில் பிறந்திருக்கின்றாருங்க. இவருக்கு தற்போது 49 வயது ஆகின்றது. இவ்வளோ இளமை காலத்திலே அரசியலில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்திருக்கின்றார். இவர் தமிழக அரசியல்வாதியும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சராக இருக்கின்றார். பணால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர். இவர் கரூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர் பல்வேறு சிறப்பு பதவிகளையும் வைத்திருக்கின்றாருங்க. இவர் 29 செப்டம்பர் 2024 முதல் தற்போது வரை மின்சாரம் மற்றும் கலால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோல மே மாதம் முதல் ஜூன் 2023 வரை அதே துறையில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜூன் 2023 வரைக்கும் மூன்றிலிருந்து பிப்ரவரி 2024 வரைக்கும் துறையில்லாத அமைச்சராகவும், முன்பு அஇஅதிமுக ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சி காலத்தில் மே 2011 வருடம் முதல் ஜூலை 2015 வருடம் வரை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ மே 2021 வருடம் முதல் கரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும், 2019 2021 வரைக்கும் அரவக்குறிச்சி தொகுதியிலையும், 2016 2018 வரைக்கும் அதே அரவக்குறிச்சி தொகுதியிலையும், 2016 2006 2016 வரைக்கும் கரூர் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். கிட்டத்தட்ட 4-5 முறை தொடர்ச்சியாக இவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவர் பயணித்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் இணைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1996 முதல் 2000 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கின்றார். பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2000 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை ஏடிஎம்கேலையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியும் சில காலங்கள் அவர் அரசியல்வாதியாக பயணித்திருக்கின்றார். இவருடைய குடும்பம்னா இவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள் மற்றும் இவருடைய தந்தை வேலுசாமி அவர்கள், தாய் பழனியம்மாள் அவர்கள். இவர் கல்வி இளங்கலை வணிகவியல் படித்திருக்கின்றார். இவர் திமுகவில் கரூர் மாவட்ட செயலாளராகவும் அதேபோல் மற்ற கட்சிகளையும் ஒரு அரசியல் கட்சிகளையும் அரசியல் சார்ந்து உயர் பதவிகளை பெற்றிருக்கின்றார். இவருடைய இளமை காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். இவருக்கு ஒரு சகோதரர் அசோக்குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் செந்தில்குமார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். அந்த இயற்பெயரை இவர் செந்தில் பாலாஜி ஏன்னா இவர் அதிமுகவில் பயணித்த காலகட்டத்தில் தமிழக முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக அவருடைய ஆதரவுக்கு இணங்க இவர் செந்தில்குமார் அப்படிங்கிற பேரை செந்தில் பாலாஜி அப்படின்னு மாற்றிக்கொண்டார். இவர் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் படிப்பிலிருந்து சேர்ந்து பட்டம் பெற்றிருக்கின்றார். இவருக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த கல்வியிலிருந்து அவரால் தொடர்ச்சியாக பயில முடியாமல் அதிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவர் கல்வி சார்ந்த சில குற்றச்சாட்டும் இருந்தது. எந்த போதிலும் 2011 வருடம் இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனுவில் இவர் கல்வியில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இவர் அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்றார். இவர் வகித்த பதவிகள்லாம் பல்வேறு வகையான கட்சி பதவிகள், மாவட்ட செயலாளர் முதல் பல்வேறு வகையான அடிமட்ட தொண்டன் முதல் பல்வேறு வகையான கட்சி பதவிகளை வகித்து வருகின்றார். அதேபோல் அரசாங்க பதவிகள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலராக இருந்திருக்காரு. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார் மற்றும் மின்சாரம் மற்றும் கலால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவருக்கு 2011 2016 ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையாக அமைச்சராக இருந்தப்ப ஒரு வழக்கு இருந்தது. போக்குவரத்து துறையில் பணி நியமனம் தொடர்பாக இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது தொடர்பாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சில காலம் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் இவருக்கு ஏற்பட்டது. மீண்டும் தற்பொழுது அதிலிருந்து வெளியே தற்பொழுது அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இவருடைய ராசி கட்டம் மற்றும் நவம்சத்தில் அப்படி என்ன சிறப்பியல்புகள் இருக்குது, இவர் தொடர்ச்சியாக அரசியலில் வெற்றி பெற்று வருவதற்கான காரணம் என்ன, இவருக்கு எப்போவுமே அரசியலில் ஒரு விதமான ஃபேம், ஒரு புகழும், இவருக்கென்று ஒரு தனி அங்கீகாரமும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன
அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து கரூரில் பிறந்திருக்காரு. செவ்வாய்க்கிழமை பரணி 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மேச ராசியில் விருச்சக லக்னத்தில் பௌர்ணமி பூர்ண பௌர்ணமியில் பிறந்திருக்கின்றார். அவரோட நவாம்சத்தை சார்ந்து பார்க்குறப்ப லக்னத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பும், 3ஆம் இடம் சூரியனும், 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு, 6ல் குருவும் மற்றும் 9ஆம் இடம் புதன் மாந்தி, 10ஆம் இடம் ராகுவும், 12ல் வந்து சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. இவருடைய லக்னாதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து வர்றதும், 6ஆம் அதிபதி மறுபடியும் லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு இவர் வந்து அரசியலில் சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக அரசியலில் ஒருத்தர் சாதிக்கணும்னா அவருக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 9, 10, 11 குறிப்பாக 10ஆம் இடம் தான் அரசு, மக்கள் பணி, பொதுப்பணி, அரசியல், தொழில் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். அதேபோல லாபஸ்தானமான 11ஆம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த 4, 5 இது போன்ற அமைப்புகள் மக்கள் அன்பை பெறுவதற்கும் அரசியல் சார்ந்த அதிகார அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றன. இவருடைய நவம்சத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இவருடைய 5ஆம் அதிபதி லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், அதேபோல் 6ஆம் அதிபதியும் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், அதேபோல் 10ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் அதிபதி 12ல் விரயமானாலும் அதோட அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு, இவருக்கு வந்து நவம்சத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு முழுமையான பலன்கள் எப்படி இருக்குது, இவருக்கு வந்து இப்படிப்பட்ட வெற்றிகளையும் இவர் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளுக்கும் என்ன காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத நம்ம ராசி கட்டத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். முன்பே பார்த்ததுபடி அவர் ராசி கட்டத்தில் லக்னம் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இந்த லக்னம் வந்து அவருக்கு மிக மிக சுபத்துவமாக இருக்கின்றது. அது ஒரு முக்கியமான காரணம். லக்னம் புஷ்கர நவம்சம் நட்சத்திர பாத அமைப்பை பெற்றிருக்கின்றது, சிறப்பான நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது. அதேபோல் 3ஆம் இடத்துல மாந்தியும், 5ஆம் இடத்துல குரு வந்து வக்ரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சியாக இருக்கின்றது. 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், கேது கூட புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது. 8ஆம் இடத்துல செவ்வாயும், 9ஆம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு. சனியும் இங்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று சிறப்பாக உள்ளது. அதேபோல இவருக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ல் புதன் ஆட்சி உச்சமாகவும் அதுவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றும், 12ல் சூரியன் ராகு சேர்ந்த அமைப்பு. இதில் சூரியன் நீச்சபங்க யோகா அமைப்பை வலுவாக சிறப்பாக கொடுக்கின்றது. இது போன்ற மறைவு ஸ்தானத்தில் ஒருத்தவங்களுக்கு 8, 12 இது போன்ற அமைப்பு இடங்களில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலே அவங்க வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு. குறிப்பாக 12ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு நீச்ச யோகம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். அதேபோல் நம்ம இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துருப்போம். அவருக்கு 12ஆம் இடத்துல சனி நீச்சமாக இருந்து இது போன்ற அமைப்பு அவரும் சில காலம் வந்து இது போன்ற கைது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய காரணமாகவும் இருக்கும். இந்த 12ஆம் இடங்கிறது வந்து அவர்களுக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கும். அதேபோல் இது போன்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவருக்கு நீச்ச யோகம் இருக்கிறதுனால அவர்களுக்கு இறுதியாக கிடைக்கக்கூடியது நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்கும். இவருக்கு அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா, இவர் பிறந்தப்ப சுக்கிரன் திசையில் தான் பிறந்திருக்கின்றார். சுக்கிரன் திசை இருப்பு 19 வருடம் 5 மாத இருப்பு இவருக்கு இருக்கின்றது. புதிதாக நான் முன்னாடி பார்த்த அடிப்படையில் வந்து ஒருத்தருக்கு 4, 5, 10, 11ஆம் இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. இவருக்கு தசாபதி அமைப்புகளும் இவருடைய கிரக அமைப்புகளும் என்ன அப்படி சொல்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவரோட குணம் எப்படி இருக்குன்னா, ஒரு உயர்ந்த லட்சியம் குறிக்கோள் கொண்டவராக இருப்பார். அதிகமான சிந்தனை, அதிகமான சிந்திக்கும் திறன் பெற்றவராக இருப்பார். அதேபோல் சரி தவறுங்கிற கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். அதேபோல் அதிகமான கற்பனை திறன், இவருக்கு வந்து அதிகமான ஆசைகளும் இலக்குகளும் உயர்ந்த ஒரு கற்பனை திறனும் இருக்கும். அதேபோல் இவருக்கு வந்து உணர்வுகளால் கட்டுப்பட்டவராக இருப்பார். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு இவர் வந்து அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கண்டிப்பாக இவருக்கு இருக்க வேண்டும். அது இந்த கேது சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம் சார்ந்து இருக்கிறப்ப இவர் வேலை சார்ந்து மற்றும் இவர் வந்து மற்றவர்களுக்கு வேலை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அர்ப்பணிக்கக்கூடிய குணத்தோடு இவர் வந்து செயல்படணும். அதேபோல் சிறப்பாக பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் கையாளக்கூடிய திறன் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இவருக்கு வந்து கிரக அமைப்பு வந்து மிக வலுவாக இருக்குது. அதேபோல் சூரியன் வந்து நீச்ச யோக அடிப்படையில் இவருக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குது. நம்ம முன்பே குறிப்பிட்டபடி 4ஆம் அதிபதியான சனி வந்து 9ஆம் இடத்திலிருந்து பாகிஸ்தானத்திலிருந்து நல்ல ஒரு அமோக பலன்களை கொடுக்கின்றார். அடுத்ததாக 5ஆம் அதிபதியான குரு வந்து மக்கரமாக இருந்து நல்ல அதிகார அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கின்றார். அதேபோல் 10ஆம் அதிபதியான சூரியன் நீச்சமாக இருந்து 12ஆம் இடத்துல வலுவாக கொடுக்கின்றார். அதனால தான் இவருக்கு அரசியலில் வந்து சார்ந்த புகழ் வந்து சற்று தடையாக இருக்கின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடியது வந்து 11ஆம் இடமாக இருக்கும். 11ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு அரசியல் வெற்றிகள் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு எந்த கட்சியில் பயணித்தாலும் அதில் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்பவராகவும் தன்னை ஒரு வெற்றியாளனாகவும் காட்டிக்கொள்ளும் அமைப்பை வந்து இந்த புதன் தான் கொடுத்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருடைய இளமை பெயர் வந்து செந்தில் குமார், செந்தில் பாலாஜி அப்படின்னு மாற்றிக்கிட்டது காரணமே இந்த புதன் உச்சமாக. புதன்னாலே வந்து
நம்ம விஷ்ணுவை குறிக்கும், பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். காற்று கிரகம் புதன். அது வந்து அந்த குமாருங்கிற பேரை இவர் வந்து பாலாஜி அப்படின்னு மாற்றிக்கிட்டது கூட காரணமாக அமைந்தது. இவருடைய புதன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் 11ஆம் இடம். 11ஆம் இடம்னாலே அரசியல் சார்ந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பை குறிப்பதனால் இவருக்கு பேர் மாற்றம் கூட ஒரு நல்ல ஒரு யோக பலங்களை கொடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளவருக்கு எதனால் வந்து அரசியல் ஈடுபாடும் அரசியல் வெற்றிகளும் கிடைத்தது, இது போன்ற வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எது காரணமாக அமைந்ததுன்னு பார்க்கணும். ஒரு கிரக சேர்க்கை அமைப்புகள், கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தாலும் கூட இவருக்கு 3ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. இவருடைய இளைய சகோதரர் சார்ந்த பிரச்சனைகளையும் 3ஆம் அதிபதியாக சனி இருக்கக்கூடிய அமைப்பும் இவருக்கு இளைய சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கின்றது. அதேபோல 4ஆம் அதிபதியான சனி அவர் வந்து 9ஆம் இடத்துல சுபத்துவமாக இருந்தாலும் கூட அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில் ராகு தசாபுத்தி இருக்கு. அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை தருகின்றேன். அதன் காரணமாக சனி புத்தியில தான் அவருக்கு வந்து இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 4ஆம் இடத்துக்கே உரிய நெஞ்சுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அது கொடுத்திருக்கின்றது. அதே போல இவருடைய இளமை காலத்தில் கல்வி வந்து பிகாம் படிச்சிருக்காரு, காமர்ஸ் படிச்சிருக்காரு. அது வந்து 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது போன்ற 4ஆம் 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலே அவர்கள் கல்வி அமைப்பில் தடையறும். அவ்வாறு வந்து குருவுக்கே உடைய கல்வியான காமர்ஸ் படிப்பை வந்து அவர் படிச்சிருக்காரு. இருந்தாலும் படிப்பை வந்து தொடர்ச்சியாக அவர் கண்டினியூ பண்ண முடியல. அதில் வந்து பிரேக் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதுலேருந்து குட் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் வந்து குரு வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இவருக்கு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடமாக இருக்கும். 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு. கேது வந்து இங்கே சுபத்துவமாக இருக்காரு. கேது ராகு டிகிரி அமைப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ராகு 12 மறைகிறாருன்னு சொல்றதை விட கேது வந்து 29 டிகிரியில் இருக்கார் ராகு. அதனால லக்னத்துக்கு கிட்டத்தட்ட வருகின்றார் அவர். அதனால அவர் 6ஆம் இடம் 7ஆம் இடம் சார்ந்தும் ராகு 12 மற்றும் லக்னம் சார்ந்தும் வருகக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படி இருந்தும் கூட இவருடைய 6ஆம் அதிபதியான லக்னாதிபதி 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் மறையக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. பொதுவாக வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க அதிகமாக ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துபவராக இருப்பார்கள். இவர்கள் வந்து சுத்தம், தூய்மை, தன்னை பராமரிக்கக்கூடிய குணம் இயற்கையாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுய பாதுகாப்பை அதிகமாக விரும்புவார்கள். அதான் எப்பவுமே வந்து ஒரு விதமான ஒரு பய உணர்வு, அதாவது பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுக்கு. எப்பவுமே அலர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குணம் வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல வரக்கூடியவங்களுக்கு இருக்கும். அதே போல சுத்தம், தூய்மையை விரும்புவார்கள். அதே போல அதிகமான அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அது வந்து இவருக்கு இருந்தாலும் கூட இவர் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இவருக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட உடல் ஆரோக்கியம், ஆயுள் இதெல்லாம் எப்படி இருக்குது, இவரோட அரசியல் இனிமே எப்படி இருக்கும், இனிமே உள்ள காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு வந்து 5ஆம் இடம் வந்து வலுவாக இருக்கிறது, குரு வக்கரமாக இருக்கக்கூடியதனால். 4ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்திலிருந்து வருவது சிறப்பே. 6ஆம் அதிபதி 8லிருந்து மறையக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே போல் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து வருவது மனைவி சார்ந்த நல்ல ஒரு அமோக பலன்கள் இவருக்கு கிடைத்திருக்கின்றார். அதுவும் 10ஆம் அதிபதி நீச்சமாக 12 மறைஞ்சா கூட மனைவி சார்ந்த யோகம் இவருக்கு அரசியல் மக்கள் பணியில் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு காரணமாகவே அமைந்திருக்கின்றது. 7ஆம் இடம் வந்து மனைவி சார்ந்த அமைப்பையும் குறிக்கிறது. அதே போல் அரசியல் ஈடுபாடுகளையும் குறிக்கக்கூடியது 7ஆம் இடம் தான். அதே போல் இவருக்கு நல்ல பலன்களை 7ஆம் அதிபதி கொடுத்திருக்கின்றார். அதே போல் 8ஆம் அதிபதியான புதன் 11ல் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு தான். 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியை பார்ப்போம். 9ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு இல்லை. 10ஆம் அதிபதியான சூரியன் 12ல் மறையக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இல்லை. 12ஆம் இடம் வந்து 11-12 மிக சிறப்பான வலுவான பலன்களை கொடுத்தாலும் கூட இவருக்கு ஆரோக்கியம் வந்து சற்று மிக கவனம், ஆரோக்கியத்தில் மிக கவனம் வந்து இவருக்கு தேவைப்படக்கூடியதாக தான் உள்ளது. மற்றபடி இவருக்கு வந்து நல்ல அமோக பலன்கள், வெற்றி வாய்ப்புகள்லாம் சிறப்பாக தான் இருக்குது. ஆரோக்கிய கவனம் வந்து தேவைப்படுகின்றது. ஏன்னா இவரோட 6ஆம் அதிபதி 8ல் வரதா இருக்கட்டும், 9-10 இதெல்லாம் 6, 8, 12 இது போன்ற தொடர்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் அதிகமான கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிச்சயமாக இருந்து யோக பலன்களை கொடுத்தாலும் அதிகமான தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சற்று கவனமாக தான் செயல்படணும். அப்படிங்கிறதுக்கு இவரோட ஜாதகம் வந்து உதாரணம் தான். நிச்சயமாக இவர் ஆரோக்கிய கவனம் தேவை இருக்குது. மற்றபடி வந்து இவருக்கு இதனால் வந்து இவருக்கு அரசியல் வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைத்தன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவர் முதல்ல சுக்கிர திசையில் தான் பிறந்திருக்காருங்க. அது வந்து 75ஆம் இடம் முதல் 95ஆம் இடம் கிட்டத்தட்ட 19 வருடம் 20 வருடம் வந்து சுக்கிர திசையை அனுபவிச்சிருக்காரு இளமை காலத்தில். அடுத்தது சூரிய திசை. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா இவர் முதல் முறையாக 96ஆம் இடம் தான் அரசியல் என்று கொடுக்குறாரு. இவர் பாருங்க, சூரிய திசையில் அந்த 4 வருடம் வந்து திமுக கட்சியில் இருந்தார். அது 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு. அதே போல் அதை முடிச்சுட்டு இப்போ 2018 மறுபடியும் டிஎம்கே வந்திருக்காரு பாருங்க. அது கூட ராகு திசையில் தான் என்ட்ரியாக இருக்காரு. அப்போ இந்த 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பில் தான் அவர் திமுக கட்சியில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சூரியன் ராகு இது போன்ற செயற்கை உள்ள அமைப்பில் தான் அவர் டிஎம்கேல வர்றாரு. அடுத்தது இந்த சூரிய திசை 2001 முடியுது. அதுக்கப்புறம் சந்திர திசை ஆரம்பிக்குது. அதில் அதிமுக கட்சியில் அவர் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த 17 வருட காலம் வந்து அதிமுக கட்சியில் இருக்காரு. இப்போ சூரியன் ராகு 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு. சூரியன் ராகு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் சரியாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ வந்து சூரிய திசையில் திமுகவில் பயணிச்சிருக்கின்றார். அதுலேருந்து விலகிட்டு சந்திர திசையில் ஏடிஎம்கேல சேர்ந்திருக்கின்றார். ஏடிஎம்கேல சேர்ந்திருந்தாலும் கூட இவர் 2006 வந்து சந்திர திசையில் தான் அவருக்கு முதல்ல வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. எம்எல்ஏவாக வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் கூட இவருக்கு முதல் முறையாக
அமைச்சராக, போக்குவரத்துத்துறை அமைச்சராக வாய்ப்பு கிடைச்சது வந்து லக்னாதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. இந்த 8ஆம் இடம்னாலே ஒருத்தவங்களுக்கு இந்த தனிநபர் சார்ந்தவர்கள் சாதிக்கணும்னா அவங்களோட 8ஆம் இடம் தான் வந்து அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை முன்னேறி அமைப்பு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் திசையில தான் வந்து இவருக்கு 2011 முதன்முறையாக போக்குவரத்துத்துறை அமைச்சராக இவருக்கு பதவி கிடைக்குது. அதே செவ்வாய் வந்து இவருக்கு 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா 2014, 15 அந்த காலகட்டத்தில் பதவி விலக வேண்டிய சூழலும், 8ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால பதவி விலக வேண்டிய சூழலும் அவருக்கு ஏற்படுகின்றது. பிறகு செவ்வாய் திசை முடியுது. 2018 வரைக்கும் அவர் வந்து 2017 வரைக்கும் ஏடிஎம் கீழே பயணிக்கிறாரு. அதை முடித்துட்டு ராகு திசை 2018க்கு மேலே வருது. ராகு திசையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சிறிது காலம் பயணித்துட்டு அதுக்கப்புறம் வந்து ராகு திசையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு. ராகு திசை வந்து இவருக்கு நல்ல அமோக பலன்களை தான் கொடுக்கும். ராகு வந்து இவருக்கு பொதுவாக விருச்சக லக்னத்துக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ராகு விருச்சக லக்னத்துக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் அவர் 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பான பலன் கிடையாது. இருப்பினும் அவர் ராகுவோட டிகிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடம் முழுமையான 12ஆம் இடம் கிடையாது. ஒரு விளிம்பு நிலையில் 12 மற்றும் லக்னத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தி நிலையில் வரக்கூடியதுனால அவருக்கு சில நல்ல பலன்களையும் அவர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 2033 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு 2036 வரைக்குமே இனி உள்ள காலகட்டம் அவருக்கு ராகு திசையாக தான் இருக்க போகுது. இப்போ வந்து எப்படி அவருக்கு அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகு திசையில் 2018லேருந்து 2020 வரைக்கும் இந்த அரசியலில் வந்து கட்சி மாறக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ராகு திசை சுயபுத்தியில். அதுக்கப்புறம் ராகு திசை குரு புத்தியில் பாருங்கள், அவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவருக்கு குரு வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் வந்து 2021 சேர்ந்து வெற்றியும் பெற்று அமைச்சராகவும் பதவி இருக்கின்றார். 2023ஆம் வருடம் மே மாதம் வரை அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் ராகு திசையில் குரு புத்தி முடிஞ்சிட்டு சனி புத்தி ஆரம்பிக்குது. சனி வந்து 3ஆம் இடம் அதிபதி, 3ஆம் அதிபதி அவரே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் இளைய சகோதரர் சார்ந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரு. அதுவே அமலாக்கத்துறை சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கின்றது. அதன் சார்ந்து அவர் வந்து கைது நடவடிக்கைக்கு ஈடுபடுத்தப்படுகின்றார், வழக்குகளை சந்திக்கின்றார். அந்த பிரச்சனை இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து அவருக்கு ராகு திசை சனி புத்தி தாங்க போயிட்டு இருக்கு. அதனால சனி 3ஆம் அதிபதியாகவும் இருக்காரு, 4ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலிருந்து அமோக பலன்களை கொடுக்காரு, நிச்சயமாக கொடுப்பாரு. அவரும் சுபத்துவமாக இருக்கின்றார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், 3 மற்றும் 4 இடத்திற்கே உடைய இளைய சகோதர அமைப்பிலேயே இருக்கட்டும், அதுபோல இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இதயம் சார்ந்த பிரச்சனையும் சில கொடுத்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார். இப்போ வந்து ராகு திசை சனி புத்தி வந்து 2026ஆம் இடம் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க. அது வரைக்கும் ஓரளவு சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து புதன் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால நல்ல அமோக பலன்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு நல்ல பதவிகளையும் சிறப்பான அந்தஸ்தையும் கொடுப்பாரு. அதே நேரம் புதன் வந்து இவருக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் 8ஆம் அதிபதியும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து மிக மிக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். சில பிரச்சனைகள் தேவையற்ற வழக்குகளையும் சந்தித்து அது சார்ந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக இவருக்கு அடுத்த புதன் புத்தி வந்து அமோகமான பலன்கள் கொடுத்தாலும் கூட ஆரோக்கியம் சார்ந்து சில வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளையும் இவருக்கு வந்து அதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன அப்படிங்கிறது தான் அவருடைய ஜாதகம் சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கின்றது. அடுத்ததாக கேது வந்து இவருக்கு சற்று சிரமமான பலன்கள் கொடுப்பாரு. சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 2036 வரைக்குமே இவருக்கு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பை கொடுத்துருமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ராகு 12ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு அவர் லக்னத்திலே வந்தாலும் கூட அவர் வந்து அவ்வளோ அமோகமான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது. அவருக்கு புதன் எப்போ அமைப்பு வருகின்றதோ, புதன் குரு இது சார்ந்த குருவும் புதனும் பார்வையும் இருக்கின்றது. இது போன்ற அமைப்பில் வந்து அவருக்கு அமோகமான பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மற்ற தசாபதி அமைப்புகள் வந்து இவருக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் மொத்தத்தில் வந்து இவருக்கு ராகு திசை வந்து 2036 வரைக்குமே இருக்குது. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட அரசியலில் ஈடுபடுவார். ஆரோக்கியம் சார்ந்த கவனம் மட்டும் தேவை இருக்குது. அரசியலில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ராகு திசை முடிந்து குரு திசை ஆரம்பிச்சுன்னா அடுத்த திசையில் மிக மிக அமோகமாக இருப்பார். 2036க்கு மேலே இவர் தன்னை எந்த அளவுக்கு மேம்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அதன் அடிப்படையில் 2052 வருடம் வரைக்கும் இவருக்கு வந்து இப்போ தான் இளமை காலம். அரசியலில் வந்து சில பேர் 50, 55 வயசு 60 வயசுக்கு மேலே தான் என்ட்ரியே கொடுக்குறாங்க. இவர் வந்து இவ்வளோ இளமை காலம் 49, 50 வயது தான் ஆகுது. இன்னும் வந்து குறைந்தது இன்னொரு 20 வருடமாவது 25 வருடமாவது பயணிக்க முடியும். அதை சார்ந்து வந்து 30 வருடம் மேக்ஸிமம் பயணிக்க முடியும். அப்படி அதை சார்ந்து வந்து இவர் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி இவருக்கு வந்து 2036 வரைக்கும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருப்பினும் அடுத்த குரு திசை வந்து இவருக்கு அமோக பலன்களை கொடுக்க காத்திருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பான நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.